ஒரு வீரனுக்கும் தலைவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். இந்த வசனத்துக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் நம்ம எடப்பாடியார் தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில ரெட்டத்தரமா தான் வேணும்னு நம்ம எடப்பாடியாரை எதிர்த்தார். 2017 சசிகலா அவர்கள் அம்மாவோட மறைவுக்கு பிறகு கட்சியோட தலைமை பதவி அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்னு எடப்பாடியாரை எதிர்த்தாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக நீக்கிய உடனே அமமுகன்னு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சார். செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்கு மாறாக செயல்பட்டு நீக்கப்பட்டவங்களை எல்லாருமே ஒண்ணு சேர்த்து எடப்பாடியாரை எதிர்க்க ட்ரை பண்ணாரு. கட்சிக்குள்ளேயே துரோகம் பண்ண நினைச்சவங்க எல்லாரையுமே எதிர்த்து கட்சியை கபலீகரம் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாருக்கிட்ட இருந்து கட்சியை காப்பாத்தி தொண்டர்களை திசை மாறாகாம அவங்க நம்பிக்கை ஊட்டி இன்னைக்கு அரவணைச்சவர் தான் நம்ம எடப்பாடியோட நிர்வாக திறமை. எத்தனை பேர் எதிர்த்தாலும் தொண்டர்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம எடப்பாடியாவை அசைச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதாங்க ஏடிஎம்கேன்ற மாபெரும் இயக்கம் இன்னும் வேறொன்று தமிழ்நாட்டில் நிலைச்சு நிக்குது. யாராலையும் அசைக்க கூட முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அஇஅதிமுக எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் இயக்கங்கிறத இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரிய வைங்க.